புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த புயல் இப்ப புதுச்சேரியில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில நேரங்கள்ல கரையை கடக்க இருக்கு. இதை எதிர்கொள்ள மாநில அரசு எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்கு? தேவையான அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சில இடங்கள்ல மின் இணைப்புலாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல மரங்கள் சாலையில ஒரு சில இடங்கள்ல மரங்கள் விழுந்திருக்குது. அதை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு நம்ம தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. தாழ்வான பகுதியில் இருக்கிற தண்ணீர் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சில மின்சார பகுதி துண்டிக்கப்பட்டுள்ள இடத்துல உள்ள குடிநீர் பழுதலுக்காக அங்கே உள்ள அந்த ஆயில் என்ஜின் வச்சு தண்ணீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். மேலும் இந்த உடனடியாக மீட்பு பணிகள் தேவைப்படுகின்ற இடங்களுக்கு கொடுப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் துறை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகளும், பொதுப்பணித்துறை, மின்துறை, நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இவங்க எல்லாமே தயார் நிலையில இருக்கிறாங்க. தன்னுடைய பணி செய்து கொண்டிருக்காங்க. அரசானது அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. சார், கடலோர பகுதிகளில் மக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு? கடலோர பகுதியில் மக்களுக்கு அங்க தங்குவதற்குரிய வசதி அத்தனை பள்ளிக்கூடங்கள், நம்முடைய அந்த அரசனுடைய கூடங்கள் இவங்கெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ தற்சமயம் இப்போ மழை இல்லாத நிலையில் தான் இப்போ இருக்கு. மழை இப்போ அதிகம் இல்லை, இப்போ இல்லை இந்த நேரத்தில். இப்போ மதியம் அந்த ஒரு 12:30 மணிக்கு மேல காத்து இருக்கலாம், கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை அரசு எடுத்திருக்கு. சார், இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்கால்ல அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரைக்கால்ல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? காரைக்கால்ல மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. தேவையான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு. அங்கேயும் இதே மாதிரி தேவையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சார், இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றதுக்கு எத்தனை டீம்கள் அமைக்கப்பட்டிருக்கு? என்னென்ன படைகள்லாம் இதுல செயல்படுறாங்க? எல்லா பணிகளும் நேற்று தினத்துல நம்முடைய அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. இன்று எல்லோரும் தயார் நிலையில் தான் இருக்காங்க. எல்லா துறையும் தயார் நிலையில இருக்காங்க. நன்றி, வணக்கம்.